ஹாய், வெரி குட் மார்னிங். நான் உங்கள் அன்பு மஞ்சுமா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரோட வீடியோவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாருமே வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி நீங்களும் தொடர்ந்து உங்களோட மஞ்சுமா விளாக்ஸ்க்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ. இது வரைக்கும் கொடுத்துட்ருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது என்ன, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல், என்ன சமையல் அப்படின்னு பார்க்கலாமா? ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஒரு சிம்பிளான ஒரு பருப்பு கடையல், அதாவது பருப்பும் மிளகாவும் வறுத்து கடைஞ்ச ஒரு சூப்பரான ஒரு சிம்பிள் குயிக் ரெசிபி சாம்பார். அது கூட சைட் டிஷ் தான் அல்டிமேட். என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை வறுவல். அதாவது நிறைய பேர் ஆம்லேட் போடுவோம், தொக்கு வைப்போம், ஆஃப் பாயில் போடுவோம், எல்லாமே செய்வோம். ஆனால் இந்த வறுவல் நீங்கள் செஞ்சுருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக செஞ்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் எப்படி தான் செய்வீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைனா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலுமே உங்கள் மஞ்சுமாவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஒயிட் கலர் ஹார்ட்டின் கொடுத்துருங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த முட்டை வறுவல் ரொம்ப ஈஸிங்க. அதுவுமே அதாவது காரசாரமாக ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா இதை சும்மா கூட சாப்பிடலாம். அதாவது ரசம்க்கு சும்மா மீன்ஸ் எப்படி சொல்கிறது, ஒரு தண்ணி மாதிரி சாம்பார் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி சாம்பாருக்கு இந்த முட்டை வறுவல் அல்டிமேட்டாக இருக்கும். முட்டையை வேக வச்சுட்டு அதுக்கு அடுத்தது என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத ஹைலைட். அந்த ப்ராசஸ்மே ரொம்ப ரொம்ப ஈஸியாக சூப்பராக குயிக்காக முடிகிற ஒரு ப்ராசஸ் தான். நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள். இந்த முட்டை வறுவல் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். எங்கள் அம்மாவோட ஆல் டைம் ஃபேவரட். எங்கள் வீட்டில் எப்போவுமே எனக்கு இந்த முட்டை ஒரு 2 முட்டையாவது வேக வச்சு வறுத்து வச்சுருவாங்க அம்மா. ரொம்ப சூப்பராக இருக்கும் முட்டை வறுவல். வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போயிடலாமா? போகலாம் வாங்க. நான் சொன்ன இந்த பருப்பும் மிளகாவும் வறுத்து கடைஞ்ச சாம்பார் தான் இது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே இந்த மாதிரி மிளகா கிள்ளி சாம்பார், வெந்தயம் பருப்பு சாம்பார், மிளகு சாம்பார், மிளகும் பருப்பும் வறுத்து சாம்பார், இந்த மாதிரி அம்மா வந்து ஸ்பெஷலாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சரி, இந்த சாம்பாருக்கு என்ன ஸ்பெஷல்? நான் சொன்ன மாதிரி முட்டை வறுவல் தான். இங்கே பார்த்தீங்களா, பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள். ஃபைனல் இப்படி தான் செய்வாங்க அம்மா. அதில் போட்டிருக்க அந்த மசாலா தாங்க ஹைலைட்டு. பெரிய இந்த கம்பசுஸ்திரம் அப்படிலாம் கிடையாது. அதாவது என்ன மசாலா, இதுக்கு ஏதாவது தனியாக பொடி பண்ணி அரைக்கணுமா, இழப்போமா அப்படிலாம் கிடையாது. இந்த மசாலா சூப்பராக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அருமையான ஒரு சூப்பரான மசாலா தான். என்ன மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, லாஸ்ட்டாக பெப்பர், இவ்வளோ தாங்க இந்த முட்டை வறுவலுக்கு தேவையே. இந்த முட்டை வறுத்துட்டு ஒரு லெமன் சாதம் இல்லை ஒரு புளி சாதம், அதுக்கெல்லாம் வந்து ஒரு சாம்பார் சாதம், இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு பாருங்கள். குஸ்காக்கெலாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். சரி வாங்க, இதை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப வந்து காய விட்டுறாதீங்க. ஏன்னா எண்ணெய் காஞ்சோன்னு நம்ம மிளகாத்தூள் போட போகிறோம். மிளகாத்தூள் போட்டோன்னே என்ன ஆகிடும்னா ரொம்ப கருத்து போயிடும். அதாவது ஒரு லைட் சூடு, அதாவது கடாய் வச்சோடனே எண்ணெய் லைட் சூடானோடனே 2 டேபிள் ஸ்பூன், அதாவது முட்டைக்கு ஏற்ற மாதிரி அளவு போடுங்க. இப்போ நாங்கள் ஒரு 6 முட்டை 7 முட்டை செய்கிறோம் அப்படின்னா அம்மா வந்து மினிமம் 2 கரண்டி மிளகாத்தூள் அது போடுவாங்க. நம்ம டேபிள் ஸ்பூன், நம்ம ஸ்பூன் இருக்கும் இல்லையா, அதில் 2 ஸ்பூனாவது போடுவாங்க. ஸோ எண்ணெயில் இந்த மாதிரி வந்து மிளகாத்தூளை போட்டுட்டு இந்த மாதிரி கலரி கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்ப எண்ணெய் சூட்டோட மிளகாத்தூளை போட்டுறாதீங்க, கருகிரும், காஞ்சி போயிடும். ஸோ லைட் சூடுலேயே இந்த மிளகாத்தூளை போட்டுட்டு இப்படி வந்து கலரி விட்டுக்கிட்டே இருந்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து முட்டைக்கு வந்து அரை உப்பு இருந்தால் கூட போதும். ஏன்னா மிளகாத்தூள் நம்ம எல்லாமே போடுறதுனால அப்போது அந்த டைமில் நமக்கு கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் நல்லா கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு இந்த முட்டை வறுவல் நல்லாயிருக்கும். கூடவே மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம் முட்டைக்கு. ஏன்னா இது கண்டிப்பாக வந்து முட்டை அப்படின்னும் போது நம்ம எந்த வகையான முட்டை செஞ்சாலும் அதுக்கு ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் காமிச்சாதான் அது அதோட ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்றியாச்சு, மஞ்சத்தூள் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. இப்போ வந்து சுட சுட பெப்பர் அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. அப்போ தான் அரைக்கவே போனாங்க. ஸோ இது எண்ணெய் பத்தலை, அதனால் வந்து அம்மா இன்னும் கொஞ்சம் எண்ணெய், இது நான் தான் செஞ்சேன், அப்போ வந்து நான் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் செய்யும் போது இன்னொரு கொஞ்சம் எண்ணெய், ஏன்னா அந்த மிளகாத்தூளுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ பாருங்கள், எண்ணெய் பாருங்கள், இந்த மாதிரி அந்த மிளகாத்தூள் வந்து அந்த எண்ணெயில் அப்படியே கொதிச்சு வரா மாதிரி அந்த வரணும் தலைன்னு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க இந்த முட்டையை போட்டுருங்க. இவ்வளோ தாங்க, சிம்பிள். பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்கள். இதை வந்து 2ஆக
கட் பண்ணி போடுங்க நீங்கள். நான் வந்து என்ன பண்ணேன், முட்டையை லைட்டாக அங்கங்கே கீறி தான் விட்டுருக்கேன். அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ஒரு 1/2 கட் பண்ணிடுவாங்க அந்த முட்டையை. நீங்கள் நீட்டாக கட் பண்ணாலும் ஓகே தான், இல்லை குறுக்கில் சைடில் கட் பண்ணிக்கிட்டாலுமே ஓகே தான். ஸோ முட்டையை கட் பண்ணி போடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான். எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி தான் முட்டை வறுவல் செய்வீங்களா அப்படிங்கிறது. மேலே வந்து கருவேப்பிலை தூவிடலாம். மஞ்சுமா விலாக்ஸ்க்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. ஃபைனல் அவுட்புட் இது தான், முட்டை வறுவல். சூப்பரான ஒரு சிம்பிள் சாம்பார் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு முட்டையை வேக வச்சுட்டு கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இது ஒரு பயங்கரமான ஒரு ஃபேவரட் ஒன்றாயிரும். ஸோ நீங்களும் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் மஞ்சுமாவுக்கு மறக்காமல் ஒரு ஒயிட் கலர் ஹார்ட்டின் கொடுத்துருங்க. முட்டை இல்லையா? தேங்க்யூ மக்களே. பை பாய்.